நம்ம இந்தியாவை டயபெட்டிஸோட கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சம்திங் இஸ் சேஞ்சிங். இட்ஸ் வெரி சீரியஸ் திங்க் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்கும் இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு? பாத்தீங்கன்னா 2022 மட்டும் இந்தியால கிட்டத்தட்ட 14.6 lakhs கேன்சர் கேஸ். இது 2040 இந்த நம்பர் 22.1 lakh, அதுக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது இந்த ICMR இவங்க சொல்றபடி பார்த்தா நம்ம இந்தியால 9 பேர்ல எடுத்தா அதுல ஒருத்தருக்கு கேன்சர்ஸ் அதிகமா ஹை சான்சஸ் இருக்குன்றாங்க. இது கேட்கும் போதே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் ஏன் ஆகுது? இது என்னவாலாம் பிரிக்கப்படுதுன்னா, ஓரல் கேன்சர்ஸ் மட்டும் இந்தியால 30% மேல இருக்குன்றாங்க. இதோட மெயின் ரீசன் என்னவா இருக்கும்? இட்ஸ் ஓயல், அதாவது டொபாக்கோ. அண்ட் செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது பான். அண்ட் தேர்ட் வந்து குட்கா. இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்திருக்கும். இது எல்லாமே சூப்பர் ஸ்பெஷலா எல்லாருக்கும் கிடைக்கிறது எங்கன்னா நார்த் இந்தியால. அவங்களுக்கு இதோட கல்ச்சரே வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காங்க. இல்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டொபாக்கோ இருக்கு பாருங்க, இதுலதான் 80% ஆஃப் ஓரல் கேன்சர் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த ஏஜ் சொல்லுவாங்க பாருங்க, ஜஸ்ட் 20 இருந்து 25 நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதுவும் உமன்ஸ்க்கும் நிறைய பேருக்கு இது பரவுதுன்றாங்க. இது மட்டும் ரீசன் இல்ல, நம்ம இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ல இருந்து ஒரு ஹியூஜான ஜம்புக்கு போய் நம்ம இப்ப எல்லாருமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு போயிட்டோம். அதாவது ஹெவியான பிரிசர்வேட்டிவ் லோடட் ஃபுட்ஸ் நம்ம எல்லாம் சாப்பிடுறதுனால இதோட ரிஸ்க் கிட்டத்தட்ட 90% மேலன்னு சொல்றாங்க. இப்ப இது இவ்வளவு ஆகுது இல்லையா? அப்ப இதுல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இதே பண்ணிட்டு இருப்பாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம ராம் சரண் இருக்காருல்ல, அவங்களோட மாமனார், அதாவது அப்போலோ குரூப்ஸ். இவங்களுக்கு இது முன்னாடியே ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் இவங்க வந்து இந்த ஆன்காலஜி கேர் சென்டர்ஸ் வருஷத்துக்கு 20-25% இவங்க இதுல அதிகமா க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல இவங்களோட பிளான் என்ன தெரியுங்களா? 3000 பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் தான். இங்க ஹரியானால நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிங்கிள் ஆன்காலஜி சென்டருக்கு கிட்டத்தட்ட 573 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் நம்பர் இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கிட்ட டேட்டா இருந்தா இவங்க இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க பாருங்க. ஜஸ்ட் இது ஒரு ஹாஸ்பிட்டல், பட் அவங்களுக்கு குளோபலா இருக்கிற ஹாஸ்பிட்டலோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 5000 கோடி. இது மட்டும் இல்லங்க, டெல்லியில ஃபர்ஸ்ட் ஒரு உமன்ஸுக்காக ஒரு கேன்சர் சென்டரை அங்க லான்ச் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ஏசியாலே ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இது எல்லாமே நார்த் அப்படின்னு? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா பிரகாரம் பாத்தீங்கன்னா ஓரல், பவுல் அண்ட் பிரஸ்ட் கேன்சர்ஸ் இது மூணுமே நார்த்ல தான் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது வருஷத்துக்கு. என்னன்னா, இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் செயின் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்றாங்கன்னா அப்ப அவங்ககிட்ட எவ்வளவு டேட்டாஸ் இருக்கணும். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் நார்மலா ஸ்ப்ரெட் ஆகுதா இல்ல ஸ்ப்ரெட் செய்யப்படுதா நம்ம சாப்பாடு மூலியமா? சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பர் ஹெல்த் செக்அப் பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸ் ஃபுட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரியை பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவோட அடுத்த ஃபேஸே இதுதான். இப்ப இது கம்ப்ளீட்டா தூக்கி சாப்பிட்டுட்டு இதுதான் இப்ப டாமினேட் பண்ணிட்டு வரும். நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா உங்க ஊர்ல சின்ன சின்ன கேன்சர் கேர்ல இருந்து ஆரம்பிச்சு பெருசா பில்ட் பண்ணிட்டு வருது. நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா தெரியும். கைண்ட்லி டேக் கேர். See you on the next video. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.